ஒடிசாவில் 60,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. கொள்ளையடிப்பதை காங்கிரஸ் ஒருபோதும் நிறுத்தவில்லை என்று அவர் விமர்சித்தார். ஒடிசாவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் மோடி ஜர்சுகுடாவில் தொலைத்தொடர்பு, ரயில்வே மற்றும் உயர்கல்வி போன்ற துறைகளில் 60,000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான மதிப்புள்ள மேம்பாட்டு திட்டங்களை தொடங்கி வைத்தார். நாடு முழுவதும் 8 IIT-க்களின் விரிவாக்கத்திற்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். அடுத்த 4 ஆண்டுகளில் 10,000 புதிய மாணவர்கள் படிப்பதற்காக திறன் கொண்டதாக இது அமைய உள்ளது. BSNL-இன் சுதேசி தொழில்நுட்பத்துடன் கட்டப்பட்ட 97,500க்கும் மேற்பட்ட 4G தொலைத்தொடர்பு கோபுரங்களை அவர் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர், காங்கிரசின் கொள்ளையடிக்கும் திட்டங்களை இனங்கண்டு மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என கூறினார். ஆண்டு வருமானம் 2 லட்சம் இருந்தாலும் வரி விதித்த கட்சி காங்கிரஸ் எனவும் அவர் சாடினார். வேளாண்மையையும் உழவர்களையும் எந்நாளும் பாதுகாப்போம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். சென்னை தரமணியில் வேளாண் விஞ்ஞானி MS சுவாமிநாதனின் நூற்றாண்டு நினைவஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், இந்தியா ஒருபோதும் MS சுவாமிநாதன் என்ற பெயரை மறக்க முடியாது என்றும், இந்திய பசுமை புரட்சியின் தந்தை என உலகமே அழைத்தாலும் தமக்கு அவர் உணவு பாதுகாப்பின் காவலராகவும், குரலற்றவர்களின் குரலாகவும், எளிமையின் உருவமாகவும் தான் இருந்ததாக கூறினார். சத்தான மக்கள் தொகைக்கான தேவையை தீர்க்கும் ஆற்றல் உள்ள பயிரை கண்டறியவே தனது வாழ்நாளை அர்ப்பணித்தார் என்றும் புகழாரம் சூட்டினார். வேளாண்மைக்கான நவீன கருவிகளை குறைந்த விலையில் விவசாயிகளிடம் கொண்டு சேர்க்கும் பணி அவசியம் என்றும், மண்ணுயிர் காக்கும் தங்களது முயற்சிக்கு அறிவியலாளர்கள் துணை நிற்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தினார். இந்திய பசுமை புரட்சி தந்தை என்று உலகமே அவர் அழைத்தாலும் நமக்கு அவர் உணவு பாதுகாப்பின் காவலராகவும், குரலற்றோருடைய குரலாகவும், எளிமையின் உருவமாகவும் அவர் இருந்தார். தான் கொண்ட அறிவை, தான் கற்ற அறிவியலை மக்களோட பசியை போக்க பயன்படுத்திய தொலைநோக்கு சிந்தனையாளர் MS சுவாமிநாதன் அவர்கள். இன்னைக்கு உலகமே பேசக்கூடிய அளவுக்கு காலநிலை மாற்றம் குறித்து 50 ஆண்டுகளுக்கு முன்பே அவர் பேசியிருக்கிறார். இன்றைய இளைய தலைமுறையினர் பலருக்கும் 50-60 ஆண்டுகளுக்கு முன்னாடி நாடு இருந்த நிலைமை தெரிய வாய்ப்பில்லை. விடுதலைக்கு பிறகு இந்தியாவை கட்டமைச்சிட்டு இருந்த காலம் அது. மக்களுடைய உணவு தேவை அவ்வளவு எளிதாக பூர்த்தி அடையலை. பசியால் பலர் செத்தாங்க. அந்த நிலைமையெல்லாம் இன்றைக்கு மாறி இருக்குன்னா MS சுவாமிநாதன் அவர்கள் முன்னெடுத்த பசுமை புரட்சி தான் அதற்கு முக்கிய காரணம். மேலும் 2050க்குள் கார்பன் பயன்பாட்டை குறைக்க தமிழ்நாடு அரசு தீவிர முயற்சி எடுத்து வருவதாகவும் தெரிவித்தார்.